ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையாய் இரும். அதற்கான ஒரு வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 18:13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். பரிசேயருடைய ஜபத்துக்கும் ஆயக்காருடைய ஜபத்திற்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. பரிசேயர் சொல்றான், வாரத்துல 2 நாள் நான் உபவாசிக்கிறேன், தசம பாகங்களை எல்லாம் கரெக்டா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதி, தன்னுடைய செயலை பத்தியே சொல்றாங்க. தன்னுடைய செயல்னால, தன்னுடைய நீதியினால நிச்சயமா ரட்சிப்புக்குள்ள வரவே முடியாது. தேவனுடைய கிருபையும் நம்ம சுதந்திரிக்க முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய கிருபை ஏதோ காசு கொடுத்து வாங்குறது போல, தேவன் என் மேல எல்லாத்துலயும் கிருபையா இருந்துருவாரு, நான் இதெல்லாம் செஞ்சுட்டா அப்படின்ற மாதிரி. அதுக்குதான் உதாரணமா இந்த வசனத்துல பாக்குறோம். பரிசேயர் என்ன சொல்றாரு, வாரத்துல 2 நாள் நான் ஜெபிக்கிறேன், அதாவது ஃபார்மாலிட்டிக்கு, அதாவது ஷெட்யூல்டு போட்டு பாருங்க, கடவுளுக்கு ஒரு இந்த டைம்ல போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி. வாரத்துல 2 நாள் நான் ஜெபிக்கிறேன், மோசே கொடுத்த கட்டளையின் பிரகாரமாக எனக்கு எல்லாமே நான் செஞ்சிட்டு இருக்கேன், தசமபாகம் 10ல் 1 நான் கரெக்டா எடுத்து வச்சிடுறேன், எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா என்னுடைய செயல்லாம் இருக்கு, அதனால கடவுள் என்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி இங்க ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆனா ஆயக்காரர் பாருங்க, வானத்தை நேரா அண்ணாந்து பார்க்க கூட எனக்கு தகுதியே இல்லை, நான் ஒரு பாவி அப்படின்னு மார்பிளை அடிச்சுக்கிட்டு அழுகுறான். என்னை மன்னிச்சிரும், கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகும்போது பாருங்க, தேவன் அந்த இடத்துல கிருபையா இருந்தார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான் நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷன் அவன் செஞ்ச பாவத்தை பாருங்க, அதை அறிக்கையிட்டு விட்டு விடணுமா. எத்தனை டைம் விடலாம் நீங்க கேட்கலாம். பாவம் செய்யும் போதெல்லாம் எத்தனை டைம் விடலாம்? பாவத்தை நம்ம சொல்லிட்டு விடலாம், இல்ல ஒரே டைம் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டா போதுமான்னு கேக்குறீங்களா? ஒரு டைம் பாவ மன்னிப்பு கேட்டா போதுங்க. தேவன் ஒரே டைம்ல அவர் ரட்சிக்கப்பட சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரே ஒரு டைம் நீங்க போய் இந்த இடத்துல அப்படிதாங்க, அவர் ஒரு டைம் தான் கேட்டிருக்காரு. நான் பாவி என்று மார்பிளை அடித்து கொள்ளும் பொழுது, கிருபையா இருண்ணும் போது ஆண்டவர் இறங்கினாரே. நீங்க உங்க வாழ்க்கையில நடந்த பிரச்சனைய யார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கிட்ட போய் முழங்கால் படியிட்டு, தேவனே, நான் பாவியாகி என்ன நீங்க ஆண்டவரை கிருபையாயிருந்து என்னை மன்னிச்சு என் வாழ்க்கையை மாத்துங்கன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில பெரிய மாறுதலை தேவன் கொடுப்பார். அப்படி மாறுதல் கொடுத்த அந்த நாட்கள் முதல் கொண்டு அடுத்தது நான் பாவம் செஞ்சா மன்னிப்பு கேட்கணுமான்னு கேக்குறீங்களா? தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நீ எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும், அவர் சொல்றாரு ஒரு இடத்துல பாருங்க, எத்தனை தடவை மன்னிப்பு கேட்கலான்னு ஒருத்தர் கேட்கிறார். அந்த இடத்துல 70 தரம் உன் சகோதரனை மன்னிக்கலான்னு சொல்றாரு. அப்போ கணக்கே இல்லாம மன்னிக்கிற தேவன்க. அதனால நீங்க பாவம் செஞ்சுட்டே இருக்கணும்ன்றது கிடையாது. நிறைய பேர் இதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அப்போ பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, இப்படிதான் ப்ரொசீஜர் போல இருக்குது அப்படின்னு கேட்டாங்க என்ன ஒருத்தர். கிடையவே கிடையாது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளால பாவம் செய்ய முடியாது. ஏன்னா கடவுள் பாருங்க, முன்ன இருந்த மனுஷனை காட்டிலும் பின்ன இருக்கிற இந்த மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன், தவறு எது, கெட்டது எது, நல்லது எதுன்னு நிச்சயமா தீர்மானிக்க முடியும். என்னால தவறுக்குள்ள போக முடியாது அப்படின்னு தடுத்து நிறுத்தவும் முடியும். அப்போ தவறு செஞ்சுக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வாழலாமான்னு கேட்டா, உங்களை அறியாம நீங்க ஒரு தவறு செஞ்சுறீங்களா? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களை ஒருத்தர் ஏமாத்திடுறாங்களா? அவங்களா பொய் சொல்லி உங்களை ஏமாத்தி இருக்காங்களா? நீங்க உண்மையா இருந்து நிச்சயமா கடவுள் உங்களை மன்னிப்பார். அதை விட்டுட்டு நாம ஏதோ பிளான் பண்ணி மத்தவங்களை நம்ம பாவத்துக்குள்ள நம்ம போக வைக்கிறதும், இல்ல நம்ம பாவ வாழ்க்கையில போறதும் தான், மத்தவங்களை பாவத்துக்குள்ள போக வைக்கிறதும், நம்ம பாவ வாழ்க்கையிலேயே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது தான் கடவுள் அதை தவிர்க்கிறாரு. ஆனா நீங்க உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கும் பட்சத்துல, மத்தவங்க உங்க மேல வச்சிருக்கிற பழியும், உங்க மேல வச்சிருக்கிற சுமத்துற அவமானங்களையும், அவங்களா உங்களை ஏமாத்திட்டு போறதுக்கும் நீங்க அதுக்கு காரணம் கிடையாது. தேவன் நிச்சயமாக அவர் மன்னிக்க சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல மன்னிச்சு பாருங்க, மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா இந்த உலகத்துல தாவீதை எடுத்துக்கொள்ளலாம். தாவீது பாருங்க, எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாரோ, ஆனா நல்ல மனிதனாக மாறினார். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அவர் வாழ்நாள்ல செய்த பாவங்கள் அவரை பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். ஆனாலும் அவர் இருதயத்துக்கு, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாங்க இன்னைக்கு நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம்.
எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே, ஆயக்காரரை போல நாங்கள் ஆண்டவரே சுவாமி, எங்கள் பாவங்களை நாங்கள் மறைக்காமல் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை மாத்துங்கப்பான்னு சொல்லி நாங்க ஜெபிக்கும் பொழுது, கிருபையா இருங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது எங்களை மாற்றுகிற தேவன். நாங்க எதையுமே பிளான் பண்ணி நாங்க பாவத்துக்குள்ள போகாதபடிக்கு, மத்தவங்க எங்க வாழ்க்கையில ஆண்டவரை ஏமாத்தி வருகிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நாங்க மனசு ஆண்டவரே நொந்து போய், இது நான் தான் தவறு செய்துட்டேனா, நான் தான் இதுக்கு காரணமா, நான் தப்புக்குள்ள போயிட்டேனே அப்படின்னு நினைக்காதபடிக்கு ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் கிருபாசன தண்டையில் வரலாம் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக உம்முடைய இரத்தம் எங்களை ஒவ்வொரு வேலையிலையும் பரிசுத்தப்படுத்தும். உம் மண்டையில் வராத தடுக்கிற அத்தனை காரியங்களை எங்க வாழ்க்கையில நீர் எடுத்து போடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை காரியங்களை எங்களுக்கு ஆண்டவரே நீங்க சேர்த்து வைங்கப்பா. உம் மண்டையில எங்களை சேர்த்து கொள்ளுங்க. உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள நடத்துங்க. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.